ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ முக்கியமான சாப்டர் கிராவிடேஷன். ஸோ இன்னில இருந்து ஒரு 12-13 கிளாஸ் நாம இந்த லெசன் தான் டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த லெசனை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 8 டாபிக்கா டிவைட் பண்ணிட்டேன். இந்த 8 டாபிக்கையும் கம்ப்ளீட் பண்ணா இந்த லெசன் முடிஞ்சிடும். அப்படி இந்த கிராவிடேஷன் அப்படிங்கிற லெசனை படிச்சா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், இதை படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ், ரியல் டைம்ல நம்மளுக்கு என்ன யூஸ், சேட்டலைட் லான்ச் பத்தி கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு பெனிஃபிட். இந்த லெசன் படிக்கிறதுனா சேட்டலைட் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். சேட்டலைட் எப்படி லான்ச் பண்றாங்க, எங்க லான்ச் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும். பர்டிகுலரா இப்ப இந்தியா நிறைய சேட்டலைட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஃபாரினர்ஸோட சேட்டலைட்ஸ், வேற கண்ட்ரிஸோட சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணுது. இஸ்ரோல இருந்து நம்ம ஜிஎஸ்எல்வி ராக்கெட் யூஸ் பண்ணி லான்ச் பண்றோம். அது ஏன் இந்தியாட்ட கொடுக்குறாங்க? இதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், நாம எப்படி லான்ச் பண்றோம், ஸோ இதுல என்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு, இது எல்லாமே நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கத்துக்கலாம். அப்புறம் சோலார் சிஸ்டம், இதை பத்தி நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிளாக் ஹோல், இன்னும் வரையும் கிளாரிட்டி இல்லாத ஒரு இடம். பிளாக் ஹோல் பத்தி நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. சில பேர்லாம் சொல்றாங்க நாமளே பிளாக் ஹோல்ல தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இதை பத்தி எல்லாம் நாம என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சோலார் சிஸ்டம் பத்தி யார் இனிஷியேட் பண்ணாங்க, இனிஷியேட் பண்றப்ப என்னென்ன தப்பு பண்ணாங்க, அதுக்கப்புறம் எப்படி சரி பண்ணாங்க, சேட்டலைட்டு அதுல என்ன லாஜிக் இருக்கு, அது எப்படி மேல போற சேட்டலைட் சுத்துது, ஏன் கீழே விழுகல, சில நேரங்கள்ல சில பொருட்கள்லாம் எர்த்தை விட்டு மேல போயிட்டே இருக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா கிராவிட்டியை விட்டு எஸ்கேப் ஆயிடுச்சுங்கிறாங்க. என்னென்னமோ டெர்மினாலஜிஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஸ்பேஸ் சயின்ஸ்ல யூஸ் பண்றாங்க. கடலுக்கு அடியில போய் கூட ஆராய்ச்சி பண்ணிடலாம்ப்பா. சரி, எங்கெங்க போக முடியாதோ அங்க கூட என்ன பண்ணலாம்னா போகலாம். இவ்வளவுதான் கடல், இதுதான் டெப்த், அப்படிலாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பேஸ்ல அப்படி பண்ண முடியாது. ஸ்பேஸ் இப்ப கூட என்ன ஆகுது அப்படின்னா, சில ஃபிளைட்டோ இல்ல சில ஹெலிகாப்டரோ எங்கேயாவது போய் விழுந்துருது. அது எங்க விழுந்துச்சுன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. இப்ப இருக்கிற டெக்னாலஜி சேட்டலைட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கூட கண்டுபிடிக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் இருக்கும், இல்லாம இருக்காது. இது எல்லாமே நாம என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம். இது எல்லாமே படிக்கலாம். இதெல்லாம் படிக்கிறோம், ப்ராப்ளம் சால்வ் பண்றோம், ரியல் டைம்ல என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து கத்துக்க போறோம். இப்படிப்பட்ட இந்த லெசனை எங்க இருந்து ஆரம்பிச்சா ஈஸியா இருக்கும், அதுதான் முக்கியம். இப்ப இன்னைக்கு சேட்டலைட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுன்னு சேட்டலைட்ல இருந்து ஆரம்பிச்சா ஒன்னும் புரியாது. இல்ல சோலார் சிஸ்டம் பத்தி படிக்கலாம் அப்படின்ட்டு எல்லா புக்லயும் சோலார் சிஸ்டம்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கிருந்து போனா லோவர் கிளாஸ்ல ரிகார்டிங் சோலார் சிஸ்டம் நம்மளுக்கு சில ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவோட அப்படியே போயிடும். அதுக்கு மேல நம்மளால புதுசா என்ன பண்ண முடியாதுன்னா ப்ராப்பரா கத்துக்க முடியாது. தமிழ்ல இதெல்லாம் நம்ம அஸ்ட்ராலஜில சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, அது பிளானட்டோட மூவ்மெண்ட்டை பத்தி தான் அதுல பேசுறாங்க. இதுல இந்த குரு பெயர்ச்சி மட்டும் இயர்லி ஒன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும், 11 months ஒன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதுல 3 மாசம் குரு ரிவர்ஸ்ல வருதும்பாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த லெசன் படிச்சா சயின்ஸ் எவிடன்ஸோட என்ன பண்ணிக்கலாம்னா கண்டுபிடிக்கலாம். இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு we had to start from some point. ஏதோ ஒரு ஆரம்பத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். நானும் அப்படிதான் ஆரம்பிக்க போறேன். ஸோ அப்படியே ஒரு 5 இல்ல 6 பாயிண்ட் படிச்சிட்டோம்னா, அந்த 5-6 பாயிண்ட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம்னா, அந்த 5-6 பாயிண்ட்ஸ்ல ஜேஇ ப்ராப்ளம்ஸே நம்ம கவர் பண்ணிட்டோம்னா, 7வது 8வது பாயிண்ட்ல தான் இந்த சேட்டலைட் பத்தி, சோலார் சிஸ்டம் பத்தி, மித்த திங்ஸ் பத்தி எல்லாம் வரும். அப்ப அது ஈஸியாவும் இருக்கும், ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியும், ஜேஇ ப்ராப்ளமும் அட்டன் பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் வராது. லெசன் 8 டாபிக்கா டிவைட் ஆயிருக்கிறதுனால பெருசா மென்டலா திங்க் பண்ற அந்த இஷ்யூஸ் எல்லாம் இந்த லெசன்ல வராது. ரொட்டேஷனல் மோஷன் நம்ம போன சாப்டர் படிச்சோம்ல, அதெல்லாம் அப்படி கிடையாது. யோசிச்சு பார்த்தா என்ன பண்றோம் அப்படின்னு நம்மளுக்கே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் புரியாது. ஸோ ரொம்ப என்ன ஆகும் அப்படின்னா அன்ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். 2 கிளாஸ் நீ விட்டுட்டேன்னா ரொட்டேஷனல் மோஷன் ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி ரொட்டேஷனல் மோஷனுக்கு முன்னாடி ஒர்க் எனர்ஜி பவர், லாஸ் ஆஃப் மோஷன், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்ப நீங்க எல்லாருமே இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஸ்கில் இருக்கும். நானும் டீச் பண்ணிருக்கேன், நிறைய டெஸ்ட் வச்சிருக்கேன், நீங்களும் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன டிப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு அன்ஈஸியான ஒரு ஃபீல் என்ன ஆயிட்டு இருக்கும்னா வந்துகிட்டே இருக்கும். அது இந்த கிராவிடேஷன் சாப்டர்ல வராது, கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுக்கு அடுத்து இருக்கிற சாப்டர்லயும் மோஸ்ட்லி வராது.
அப்ப நம்ம வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். இங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா 11th பிசிக்ஸே ஈஸியா இருக்கும். இதெல்லாம் படிச்சுட்டு கிராவிடேஷன்ல இருந்து படிச்சுட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், 1D மோஷன் இப்படி வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க இருந்து ஆரம்பிக்கிறப்ப தான் அது கஷ்டமா இருக்கும். நம்ம இங்க இருந்து ஆரம்பிச்சுட்டு ரிவர்ஸ்ல போனோம்னா கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த கிராவிடேஷன் அப்படிங்கிற சாப்டர்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மொத்தம் 8 பாயிண்டா இந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லா. நான் சொல்றப்ப எழுதிக்கலாம், எல்லாரும் கவனிச்சுட்டே வாங்க. ஏன்னா இதுலயே நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நியூட்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா, யூனிவர்ஸ்ல இருக்கிற ஏதாவது ஒரு 2 மாசம் ஐடென்டிஃபை பண்ண சொல்றாரு. நானும் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இப்ப இந்த மாஸை எப்படி டிரா பண்றது? அது அடுத்த டவுட். மாஸ்னா பாக்ஸ் மாதிரி பண்றதா, இல்ல இர்ரெகுலர் ஷேப் பண்றதா, இல்ல ரெகுலர் ஷேப் பண்றதா? அதாவது இந்த மாதிரி சர்க்கிள் டாட் மாதிரி வைக்கிறதா? எப்படி மாஸை வரைகிறது? மாஸ்ன்னு சொல்றாங்களே, எப்படி வரைகிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூசன் வரும். நீ எப்படி வேணாலும் வரைஞ்சுக்கோ, உன் சாய்ஸ் தான். அந்த மாஸ்ல சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணு. நீ மெஷர்மெண்ட்டை சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து தான் என்ன பண்ணா எடுக்கணும். நான் இப்போதைக்கு 2 சாதாரணமான ரவுண்ட் மாஸ் எடுத்திருக்கேன். ஸ்பியர் மாதிரியான மாஸ், இல்லைன்னா பாயிண்ட் மாஸை ஜூம் பண்ணி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 2 மாஸுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர். டிஸ்டன்ஸ்னா இந்த மாஸோட சென்டர் ஆஃப் மாஸுக்கும் இந்த மாஸோட சென்டர் ஆஃப் மாஸுக்கும் தான் நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கணும். சும்மா ஏனோதானு போடக்கூடாது. அப்ப மேட்டர் ரொம்ப சிம்பிள். நீ என்ன ஷேப்ல வேணாலும் மாஸ் எடுத்துக்கலாம். அந்த மாஸோட சென்டர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சென்டர்ல இருந்து நீ டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும். அது ஆர். நியூட்டன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி யூனிவர்ஸ்ல இருக்கிற 2 மாஸ்க்கு அக்ராஸா ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அதுவும் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 மாஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் them. இது எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு? அது நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். இதை அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ப்ரொபோர்ஷனலை தூக்கிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போடுறாரு. இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேரு. இது கேபிட்டல் ஜி. ஜெஃப்ரி மியூட் பண்ணுங்க. சோ இந்த ஜியோட வேல்யூ என்ன, ஜியோட எஸ்ஐ யூனிட் என்ன, அது ரொம்ப ஈஸியா நீ என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ஆர் ஸ்கொயர்ட் இங்கிட்ட கொண்டு போயிட்டு M1 M2 இங்க கொண்டு வந்துட்டேன்னா ஜியோட ஃபார்முலா கிடைச்சிடும். அதை வச்சு ஜியோட யூனிட் கண்டுபிடிச்சிடலாம். ஜியோட வேல்யூ 6.67 into 10⁻⁻11. இந்த வேல்யூ அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? நியூட்டன் எப்படி இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சாரு? இதுவும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த கிராவிடேஷனல் லால நியூட்டன் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ்ல இருக்கிற எனி 2 மாஸ். அப்ப யூனிவர்ஸ்னா யாரு? இதுவரையும் ஸ்பேஸ்ல எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோமோ அதெல்லாம் இன்சைட் யூனிவர்ஸ்னு அர்த்தம்ப்பா. நம்ம எதெல்லாம் சொல்றோமோ, எதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதெல்லாமே யூனிவர்ஸ். அப்படிப்பட்ட யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒரு மாஸ் தான் நான், இன்னொரு மாஸ் தான் நீங்க. நீங்க எல்லாரும் இப்ப வந்து ஆன்லைன் கிளாஸ்ல இல்ல, ஆஃப்லைன் கிளாஸ்ல எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. அப்படி இமேஜின் பண்ணிக்கங்க. அதுல நான் ஒரு மாஸ், நீங்க ஒரு மாஸ், நம்ம 2 பேரும் யூனிவர்ஸ்ல இருக்கோம். எர்த்ல இருக்கோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எர்த் யூனிவர்ஸ்ல தான் இருக்கு. நியூட்டனோட லாஜிக் படி உங்களுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். நான் வந்து உங்களை என்ன பண்ணணும், அட்ராக்ட் பண்ணணும். ஸோ எனி 2 மாஸ் இன் யூனிவர்ஸ் would possess attractive force தான் நியூட்டன் சொல்றாரு. நியூட்டன் சொல்றது படி உங்களுக்கும் எனக்கும் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறது உண்மையா இருந்தா, இந்நேரம் நான் உங்களை அட்ராக்ட் பண்ணி நீங்க என் மேல விழுந்திருப்பீங்க. இல்ல நீங்க என்னை அட்ராக்ட் பண்ணி நான் உங்க மேல விழுந்திருப்பேன். நியூட்டன் சொல்ற லாஜிக் மட்டும் ட்ரூ அப்படின்னா எல்லாம் ஒட்டிட்டு இருப்போம், ஆக்சிடென்ட் ஆகும். பட் அப்படி எதுவுமே ரியல் டைம்ல நடக்கல. ஆனா நியூட்டன் கான்பிடென்ட்டா சொல்றாரு, இல்லங்க 2 மாசத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு நடுவுல ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதை கால்குலேட் பண்றதுக்கு என்கிட்ட ஃபார்முலா இருக்கு அப்படின்ட்டு ஃபார்முலாவையும் ப்ரொஜெக்ட் பண்றாரு. ஃபார்முலால கேபிட்டல் ஜின்னு ஒரு கான்ஸ்டன்ட் வருது. அதை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காமிக்கிறாரு. சோ அப்ப நியூட்டன் அவரோட ஃபார்முலாலையும் அவரோட ஐடியாஸ்லயும் கிளியரா இருக்கு. ஆனா அந்த ஐடியா நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. இப்ப எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. என்ன அப்படின்னா, நான் ஒரு மாசு, என் கண்ணு முன்னாடியே மொபைல் இருக்கு, அது ஒரு மாசு. இப்ப நான் மொபைலை அட்ராக்ட் பண்ணிருந்தா என் மேல விழுந்திருக்கணும் மொபைல். அது நடக்கவே இல்லை. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நியூட்டனோட லாஜிக் படி எனி 2 மாஸ் இன் யூனிவர்ஸ் should possess attractive force.
அப்படி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறது உண்மையா இருந்தா இந்நேரம் இந்த 2 மாசம் ஒன்னோட ஒண்ணு மோதி இருக்கணும். ஆனா அப்படி நடக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? சாட் பண்ணீங்கன்னா வினோத் பாபு ஜெகதீசன் அந்த ஐடிக்கு சாட் பண்ணுங்க. அந்த ஐடிக்கு இண்டிவிஜுவல் மெசேஜ் அனுப்புங்க. காமன் டு ஆல் அப்படிங்கிற மாதிரி அனுப்ப வேணாம். வேற ஐடிக்கும் அனுப்ப வேணாம். ரொம்ப சிம்பிளான கேள்விப்பா. நியூட்டன் என்ன சொல்றாரு? நான் கொஸ்டின் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். நான் 2 மாஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு நடுவுல ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதை கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா தராரு. அவர் சொல்ற 2 மாஸ் யூனிவர்ஸ்ல இருக்கணும். நான் ஒரு மாஸ் நான் யூனிவர்ஸ்ல தான் இருக்கேன். நீ ஒரு மாஸ் நீ யூனிவர்ஸ்ல தான் இருக்க. நீ என் கண்ணு முன்னாடியே உட்கார்ந்திருக்க. இல்ல நான் உன் கண்ணு முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்ப உனக்கு எனக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா, நீ நானும் ஒன்னோட ஒண்ணு மோதி இருக்கணும். அது நடக்கல என்ன காரணம்? இதான் என்னோட கொஸ்டின். ரக்ஷன் வந்து டியூ டு கிராவிட்டின்னு சொல்றான். இப்ப நம்ம கிராவிட்டி பத்தி தான் படிக்கவே போறோம். அது ஒரு ரீசனே கிடையாது. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு கிராவிட்டி ரீசன் கிடையாது. அப்புறம் வந்து சிமிதா அவங்க வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, வீக் ஃபோர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது. புவனேஸ்வரன் மோர் டிஸ்டன்ஸ்னு சொல்றாரு. கிடையாது. அருட்பிரகாஷ் நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்றாரு. கிடையாது. ஜோயல் வந்து ரிப்பல் லைக் போல்ஸ் அந்த லாஜிக் போறாரு. கிடையாது. இவங்க அஃப்ரின் வந்து ஜியோட வேல்யூ ஸ்மாலா இருக்கு. அதனால கிடையாது அப்படிங்கிறாங்க. கிளமண்டினா வந்து இனர்சியா காரணம் அப்படிங்கிறாங்க. கிடையாது. இது எதுவுமே கிடையாது. சிவநாத் கரெக்டா சொல்லியிருக்கான். ஃபோர்ஸ் பேலன்ஸ்டுன்னு சொல்றான். அது ஓரளவுக்கு கரெக்ட். அதை இன்னும் முறையா சொல்லணும். ஆத்தென்டிகேட்டடா கிளியரா புரியுற மாதிரி சொல்லணும். சோ ஜெயவேலும் பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்றான். அது கரெக்ட். பிரதீப் வந்து பேலன்ஸ்ட்னு சொல்றான். அது கரெக்ட். என்ன பேலன்ஸ்ட்னா இங்கதான் நியூட்டன் ரொம்ப கவனமா என்ன பண்றாருன்னா எல்லா விஷயத்தையும் ப்ரொஜெக்ட் பண்றாரு. நான் M1 நீங்க M2 நான் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணுவேன். அந்த ஃபோர்ஸை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா இப்பதான் டிஸ்பிளே பண்ணேன். Gm1 m2/r². நான் எப்படி உங்களை அட்ராக்ட் பண்றனோ அதே மாதிரி நீங்களும் என்னை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த ஃபோர்ஸை கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலானா அதே ஃபார்முலா தான் Gm2m1/r². அப்ப நான் உங்களை அட்ராக்ட் பண்ற அந்த ஃபோர்ஸும் நீங்க என்னை அட்ராக்ட் பண்ற அந்த ஆப்போசிட் ஃபோர்ஸும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆகி நெட் ஃபோர்ஸ் 0ன்னு வர்றதுனால நான் இதே இடத்துல தான் இருப்பேன். நீ அதே இடத்துல தான் இருப்ப. இதுதான் நியூட்டன் சொல்றது. யூனிவர்ஸ்ல இருக்கிற 2 மாஸுக்கு நடுவுல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனா அதனால அது மூவ் ஆகணும்னு அவசியம் கிடையாதுங்கிறாரு. ஏன்னா நான் உன்னை அட்ராக்ட் பண்ற மாதிரி நீயும் என்னை அட்ராக்ட் பண்ணுவ. அந்த 2 ஃபோர்ஸ் என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். ஃபோர்ஸோட வேல்யூ நெக்லிஜிபிளா இருக்கு அப்படின்னா இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லையே. அப்ப சில பேர் நெக்லிஜிபிள்னு சொல்ற அது அக்செப்டபிள் கிடையாது. ஃபோர்ஸ் நெக்லிஜிபிளா இருக்குங்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாது. இப்போ இதுல புவனேஸ்வரன் வந்து என்ன சொல்லியிருந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருந்த. இப்ப நானும் நீயும் பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா கூட ஒருத்தவங்களோட ஒருத்தர் மோத மாட்டோம். டிஸ்டன்ஸ் ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். டிஸ்டன்ஸ்னாலதான் பிரச்சனை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஸோ அப்ப இட் இஸ் வெல் கிளியர். நான் உன்னை அட்ராக்ட் பண்ற மாதிரி நீயும் என்னை அட்ராக்ட் பண்ணுவ. ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா 2 ஃபோர்ஸும் கேன்சல் ஆகி 2 பேரும் அங்கேயே தான் இருக்கும். மூவ்மெண்ட் வந்து என்ன ஆகலன்னா ஜெனரேட் ஆகல. இது ஒரு பாயிண்ட். நியூட்டன்ஸ் கிராவிடேஷனலால ஒரு பாயிண்ட். இப்ப இந்த பேனா எடுத்துக்கிறேன். இந்த பேனாவும் யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒரு மாஸ் தான். கீழே எர்த்து நான் உட்கார்ந்துருக்கு. இப்ப சேர் போட்டு உட்கார்ந்துருக்கேன். எர்த்து சர்ஃபேஸ் இங்க இருக்கு. எர்த்தும் யூனிவர்ஸ்ல இருக்கிற மாஸ் தான். நியூட்டன் சொன்ன லாஜிக் படி எர்த்து இந்த பேனாவை அட்ராக்ட் பண்ற மாதிரி இந்த பேனாவும் எர்த்தை அட்ராக்ட் பண்ணும். 2 ஃபோர்ஸும் ஈக்குவலாவும் ஆப்போசிட்லயும் இருக்கும். அப்ப 2 ஃபோர்ஸும் கேன்சல் ஆயிரணும். அப்படி 2 ஃபோர்ஸும் கேன்சல் ஆயிருச்சுன்னா இந்த பேனா ஃப்ளோட் ஆகணும், மிதந்துகிட்டு இருக்கணும். ஆனா அப்படி நடக்க மாட்டேங்குது. பொத்துன்னு கீழே விழுந்துருது. இதுக்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் கொஸ்டினை இன்னொரு தடவை தெளிவுபடுத்துறேன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் ஒரு மாஸ் நீ ஒரு மாஸ். நான் உன்னை அட்ராக்ட் பண்றேன், நீ என்னை அட்ராக்ட் பண்ற. 2 ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் ஆகுது. அதனால மூவ்மெண்ட் இல்ல. ஆனா நம்மளுக்கு நடுவுல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு நியூட்டன் கன்ஃபார்ம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல அவர் சொன்ன அதே லாஜிக்கை நான் செகண்ட் கேஸுக்கு அப்ளை பண்றேன். எர்த் ஒரு மாஸ், பென் ஒரு மாஸ். சோ எர்த் பெண்ணை அட்ராக்ட் பண்ணும், பெண்ணும் எர்த்தை அட்ராக்ட் பண்ணும்.
ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் கம் ஆப்போசிட். அன்டவுட்டட்லி நியூட்டன் சொன்ன லாஜிக் எல்லா இடத்துலயும் அப்ளிகபிளா இருக்கணும். ஏன்னா நியூட்டன் இப்படிதான் அவரோட லாவை சொல்றாரு. எனி டூ மாஸ் இன் யூனிவர்ஸ், இது சின்ன மாசா இருக்கணும், அது பெரிய மாசா, அந்த கண்டிஷன்ஸ்லாம் அவர் சொல்லவே இல்லை. எனி டூ மாஸ் இன் யூனிவர்ஸ் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப எர்த் பென் அட்ராக்ட் பண்ணும், பென்னும் எர்த் அட்ராக்ட் பண்ணும். அப்ப ரெண்டும் ஈக்குவல் கம் ஆப்போசிட் கேன்சல் ஆகணும். அப்படி கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த பென் வந்து மிதக்கணும், எல்லா பொருளும் மிதந்துகிட்டு இருக்கணும். ஆனா அப்படி நடக்காது, பென் பொத்துன்னு கீழே விழுந்துடும். இதுக்கு என்ன ரீசன்? இதுக்கு என்ன ரீசன்? இங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறணும். நீங்க வந்து எர்த் ஜாஸ்தி ஃபோர்ஸ் கொடுத்து அட்ராக்ட் பண்ணு சொல்றீங்க. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. கிராவிட்டிங்கிறீங்க, மாஸ்ங்கிறீங்க, அப்படி கிடையாது. கேள்வியை புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன நடந்துச்சு? நான் உன்னை அட்ராக்ட் பண்றேன்னா, நீ என்னை அட்ராக்ட் பண்றேன்னா, ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் ஆயிருமா? அதே மாதிரி எர்த் பென் அட்ராக்ட் பண்றதும், பென் எர்த் அட்ராக்ட் பண்றதும் ஈக்குவல் கம் ஆப்போசிட் கேன்சல் ஆயிரும். அப்ப இது மிதந்துகிட்டு தான் இருக்கணும். ஆனா அதையும் தாண்டி இந்த பென் வந்து கீழே விழுகுது. இதுக்கு என்ன காரணம்? இதுவரையும் வந்து எல்லா பதிலுமே ஆல்மோஸ்ட் ராங், அக்யூரேட்டா வரல. சில பேர் மாஸ்ன்னு சொல்றீங்க, எனக்கு கிளாரிட்டி சொல்ல மாட்டேங்கிறீங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ பத்தி தான் படிக்கிறோம் வைபவ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ பத்தி தான் படிக்கிறோம். சோ அப்ப இங்க ஒரு சின்ன பிரச்சனை வருது. இந்த கொஸ்டினை கண்டிப்பா நியூட்டன்ட்ட கேட்டிருப்பாங்க. சில பேர் வரீங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது. நான் வரேன், நானே சொல்றேன். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுல யுர்த்திகா அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஓரளவு கரெக்டா வராங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. சோ எர்த் வந்து இந்த பென்னை கம்பேர் பண்றப்ப ஹெவியர் மாஸ். இந்த ஹெவியர் மாஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பென்னை அட்ராக்ட் பண்ணும். மீன்வைல் பென்னும் எர்த் அட்ராக்ட் பண்ணும். ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆப்போசிட் கேன்சல் ஆயிரும். அதுல எல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது. அப்ப இந்த பென் வந்து ஃப்ளோட் ஆகணும். அப்படி இல்லாம பொத்துன்னு கீழே விழுகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எர்த்தோட ரியாக்டிங் டைம் வந்து மச் ஃபாஸ்டர், வேகமா ரியாக்ட் பண்ணும். இப்ப நான் தான் எர்த், இந்த பெண்ணை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள இழுத்துருவேன். சோ பேனா அதுக்கப்புறம் தான் யோசிக்கும், நாம எர்த்த அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. சோ பென் வந்து எர்த்த அட்ராக்ட் பண்ணலான்னு திங்க் பண்றதுக்குள்ளேயே எர்த்து பெண்ணை அட்ராக்ட் பண்ணிடும். அப்ப பொத்துன்னு விழுந்துடும். சோ அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் Gm1 m2/r², இந்த ஃபார்முலா நாம எர்த் பென் இந்த கேஸுக்கு அப்ளை பண்ணா அப்ப இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறத நம்ம கண்ணால பார்க்கலாம். அப்ப சிச்சுவேஷன் 2ல ரொம்ப ஹெவியர் மாஸ் பக்கத்துல ஒரு லெசர் மாஸ் வச்சோம் அப்படின்னா லெசர் மாஸ் வந்து ஹெவியர் மாஸ்னால கண்டிப்பா அட்ராக்ட் ஆகும். லெசர் மாஸ் வந்து ஹெவியர் மாஸையும் அட்ராக்ட் பண்ணும். ரிவர்ஸ் லாஜிக் நடக்கும். ஆனா அது நடக்கிறதுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் லாஜிக் எக்ஸிக்யூட் ஆயிடும். அதனால பொத்துன்னு கீழே விழுந்துடும். சோ உங்கள நிறைய பேர் மாஸ்னு சொன்னீங்க. ஆனா என்ன மீனிங்ல சொன்னீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் எல்லா ஆன்சரும் ஆல்மோஸ்ட் ராங் அப்படின்னு காமனா சொல்லிட்டேன். குழப்ப வேணாங்கிறதுனால காமனா சொல்லிட்டேன். சோ அப்ப சிச்சுவேஷன் 2 நியூட்டன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. சிச்சுவேஷன் 3 இந்த பென் வந்து ஸ்மாலர் மாஸ், மூன் ஹெவியர் மாஸ். அப்ப இந்த பென் மூணு அட்ராக்ட் பண்ணும், மூணும் பென் அட்ராக்ட் பண்ணும். ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆப்போசிட் கேன்சல் ஆயிடணும். ஆனா மூன் ஹெவியர் மாஸ், பென் சின்ன மாஸ். அப்படின்னா இந்த பென் இப்ப என்ன இருக்குன்னா 3 நாள் அட்ராக்ட் ஆகி மேல போயிருக்கணும். இது ஏன் நடக்க மாட்டேங்குது? இப்ப நம்ம வந்து எர்த் பென் எடுத்தா விழுந்துருது. என்ன ரீசன் சொல்றோம்? எர்த் வந்து ரொம்ப ஹெவியர் மாஸா இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும். சோ எர்த் பென் அட்ராக்ட் பண்ணலாம்னு திங்க் பண்றப்ப அட்ராக்ட் பண்ணிரும். பென் எர்த் அட்ராக்ட் பண்ணலாம்னு திங்க் பண்றப்ப பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி நடந்துரும். இதுக்கு ரீசன் நியூட்டன் சொல்றது என்ன அப்படின்னா ஹெவியர் மாஸ். ஒன்னு வந்து ஹெவியர் மாஸ்ங்கிறார். இந்த பென் இப்ப என்னது? ஸ்மாலர் மாஸ். 3 ஹெவியர் மாஸ். சோ அப்ப 3 அட்ராக்ட் பண்ணிருக்கணுமே. அது நடக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? 3 ஹெவியர் மாஸ் தான். 3 ஹெவியர் மாஸ் தான். சிமிதா கரெக்டா சொல்லிட்டாங்க. டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறப்ப இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து நெக்லிஜிபிளா இருக்கும். சோ அந்த மாதிரி நேரத்துல வந்து இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சுத்தமா இருக்காது. சோ மூன் கிட்டத்தட்ட வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப தூரத்துல இருக்கு. எத்தனையோ 2 லட்சம் 3 லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோட இங்க இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ அவ்வளவு எஃபெக்டிவா என்ன பண்ணாது அப்படின்னா ஃபீல் பண்ணாது.
ஸோ அதனால இது நெக்லிஜிபிளா மாறுது. ஸோ டிஸ்டன்ஸ். இப்ப இந்த பென் லைட்டர் மாஸ், இது கிட்டத்தட்ட ஒரு 5 கிராம் 6 கிராம் தான் இருக்கும். கிலோகிராம்ல போடுறப்ப 0.006 அப்படின்னு வந்துடும். நான் 65 kg. அப்ப நான் ஹெவியர் மாஸ். நான் வந்து ஹெவியர் மாஸ். ஜெஃப்ரி மியூட் பண்ணுங்க. நான் வந்து ஹெவியர் மாஸ். இப்ப நான் இந்த பெண்ணை என்ன பண்ணிட்டேன்னா வச்சிட்டேன். நியூட்டன் என்ன சொல்றாரு, ஹெவியர் மாஸ் வந்து லெசர் மாஸ் அட்ராக்ட் பண்றப்ப ஃபாஸ்டா பண்ணும், அதனால லெசர் மாஸ் வந்து பொத்துன்னு அவங்க மேல விழுந்துரும் அப்படின்னு நியூட்டன் சொல்றாரு. அப்ப நான் ஹெவியர் மாஸ் ஒயில் கம்பேர் டு பென். அப்ப நான் இந்த பேனாவை அட்ராக்ட் பண்ணுவேன், இந்த பெண்ணும் என்னை அட்ராக்ட் பண்ணும். ஆனா பெண் என்னை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்றதுக்கு முன்னாடியே நான் பேனாவை அட்ராக்ட் பண்ணிட்டேன்னா அப்ப இந்த பேனா என் உடம்புல வந்து விழுந்திருக்கணும். இது ஏன் நடக்க மாட்டேங்குது? இது ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏன்னா யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் நான் ஒரு மாஸ், நீ ஒரு மாஸ். நான் உன்னை அட்ராக்ட் பண்றேன், நீ உன்னை அட்ராக்ட் பண்றேன். 2 ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆப்போசிட் கேன்சல் ஆயிருச்சு. அதனால நம்ம இங்கேயே இருக்கோம். சிச்சுவேஷன் 2 எர்த் பென். எர்த் ஹெவியரா மாஸா இருக்கிறதுனால ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணுது. அதனால எர்த் பென் அட்ராக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறப்பே பென் விழுந்துருது. பென் எர்த்த அட்ராக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப அது நடக்க மாட்டேங்குது. ஏன்னா அதுக்குள்ள அது விழுந்துருது. சிச்சுவேஷன் 2 பென் மூன். பென் ஸ்மாலர் மாஸ் தான், மூன் ஹெவியர் மாஸ் தான். அப்ப மூன் வந்து இந்த பெண்ணை கண்டிப்பா அட்ராக்ட் பண்ணிருக்கணும். ஆனா அது நடக்கல. காரணம் வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. சிச்சுவேஷன் 4 நான் பேனா. நான் ஹெவியர் மாஸ், பேனா சின்ன மாஸ். அப்ப சிச்சுவேஷன் 2ல இருக்கிற லாஜிக் என்ன இருக்கணும்? இங்க நடந்திருக்கணும். அப்ப ஹெவியர் மாஸ் இந்த பெண்ணை அட்ராக்ட் பண்ணுது. அப்ப விழுந்திருக்கணும். பெண்ணும் ஹெவியர் மாஸ் அட்ராக்ட் பண்ணும். ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருப்பேன்? ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணி இதை இழுத்திருப்பேன். அப்படி அது நடந்திருந்ததுன்னா இந்த பேனா என் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கணும். ஆனா நடக்கல. என்ன காரணம்? நாம இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பத்தி தான். நாம இப்ப படிச்சிட்டு இருக்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பத்தி தான். ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன் இங்க இஷ்யூ கிடையாது. ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன் இங்க இஷ்யூ கிடையாது. டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடலாம். கன்ஃபியூஸ் ஆகுதா? அருட் பிரகாஷ் யாரிஸ், நான் பேனாவை கையில தான் வச்சிருக்கேன். நான் எர்த்துக்கு விடல. சோ நான் இந்த 2 மாசம் தான் கன்சிடர் பண்றேன். இப்ப என்னையும் பெண்ணையும் கன்சிடர் பண்றப்ப நீங்க எர்த்த இங்க உள்ள எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. பிகாஸ் நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லா வந்து எனி 2 மாஸுக்கு, எனி 2 மாஸ் இன் யூனிவர்ஸ். நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆண்ட்ரியூ கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் மாதிரி பேலன்ஸ் ஆகுது. அது ஏன் செகண்ட் சிச்சுவேஷன்ல நடக்கல? மாஸ் ஹெவியரா இருக்கிறதுனால நடக்கல அப்படின்னு நியூட்டன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. பட் அதே விஷயம் ஹெவியர் மாஸ், லெசர் மாஸ் நடந்திருக்கணும்ல. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சோ இது பென். ஸோ அன்டவுட்டட்லி நான் என்ன பண்றேன்னா பெண்ணை அட்ராக்ட் பண்றேன். பென் என்னை அட்ராக்ட் பண்ணுது. 2 ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆப்போசிட் கேன்சல் ஆயிரும். பென் இதே இடத்துல தான் இருக்கும். பென் வந்து லைட்டர் மாஸ், நான் ஹெவியர் மாஸ்னு சொல்றதே தப்பு. நாங்க 2 பேருமே ஸ்மாலர் மாஸ் தான். என்ன ரீசன் அப்படின்னா நாங்க 2 பேரும் எர்த்ல இருக்கோம். எர்த்த கம்பேர் பண்றப்ப நாங்க ஸ்மாலர் மாஸ். அப்போ ஒரு மாஸ் வந்து ஸ்மாலர் மாஸ் ஆர் ஹெவியர் மாஸ்ங்கிறது எந்த பிளானட்ல இருக்கோமோ அதை வச்சு டிசைட் பண்ணணும். ஸோ அப்ப எர்த்துங்கிற இந்த பிளானட்டை கம்பேர் பண்றப்ப எர்த்துல இருக்கிற எல்லா பொருளுமே ஸ்மாலர் மாஸ் தான். ஸோ அதனாலதான் பேலன்ஸ் ஆகுது, மூவ்மெண்ட் வரல. எர்த்து மாதிரி ஒரு ஹெவியர் மாஸ், பென் மாதிரி ஒரு ஸ்மாலர் மாஸ். எர்த் மாதிரி ஒரு ஹெவியர் மாஸ், என்னைய மாதிரி ஒன்னே மாதிரி ஒரு ஸ்மாலர் மாஸ். அப்ப அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மூவ்மெண்ட் இருக்கிறதுனால நாம எர்த்ல வந்து விழுந்துருவோம், எர்த்தோட அட்டாச் ஆயிடுவோம். நாம ஹியூமனா இருக்கிறதுனால இப்ப இந்த பென் இப்படி வச்சிருக்கேன், பொத்துன்னு வந்து எர்த்ல விழுந்து அதே இடத்துல இருக்கும். நான் ஹியூமன், நான் மாடியில நின்றுட்டு இருக்கேன், கவனமா இல்லாததுனால வலிக்கிட்டா எர்த் வந்து என்னை அட்ராக்ட் பண்ணுது, நானும் எர்த்தை அட்ராக்ட் பண்றேன். ஆனா எர்த்தோட ரியாக்ஷன் டைம் ஸ்பீடா இருக்கிறதுனால, ஃபாஸ்டா இருக்கிறதுனால நான் எர்த்ல வந்து விழுந்துட்டேன். ஆனா எனக்கு மூளை இருக்கிறதுனால, உங்களுக்கும் மூளை இருக்கிறதுனால, பிரெயின் இருக்கிறதுனால
நாம அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறோம். இப்படி நாம எந்திரிச்சு நடக்கிறப்ப ஒரு டைமும் நம்மள எர்த் இழுக்கும். அதுக்கு அகெயின்ஸ்டா நாம மூவ் ஆகுறதுனாலதான் நம்ம பாடியில இருந்து வேர்வை வருது, நம்ம பாடியோட எனர்ஜி லூஸ் ஆகுது, நம்மளுக்கு கால் கையெல்லாம் வலிக்குது. சோ அப்ப எர்த்தோட நம்ம எல்லாம் என்ன ஆயாச்சு அப்படின்னா அட்டாச் ஆயாச்சு. எர்த் ஒரு ஸ்பியர் தானே. நீங்க ஸ்பேஸ்ல இருந்து இத பாத்தீங்கன்னா எந்த மனுஷனும் அந்த ஸ்பியரை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டான். எல்லா ஸ்பியர்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. இப்ப நாம எவ்வளவு யோசிக்கிறோமோ அந்த மாதிரி 1000 டைம்ஸ் யோசிக்கிறாரு நியூட்டன். அப்படி யோசிச்சுதான் அனலைஸ் பண்ணிதான் ட்ரையல் அண்ட் எரர்ல சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸா வச்சுக்கிட்டு அவருக்கு லைஃப்ல இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குல்ல, அதெல்லாம் பேஸா வச்சுக்கிட்டு தான் இந்த ஃபார்முலா G(m1m2/r²) அவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. இதான்ப்பா நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லா. கிராவிடேஷன் டைட்டில் போட்டுக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அவரோட ஃபார்முலா அட் தி மொமெண்ட் 2 மாஸுக்கு தான் அப்ளிகபிள். அந்த 2 மாஸ் யூனிவர்ஸ்ல எங்க வேணாலும் இருக்கலாம். சோ நிறைய யோசிச்சிருக்காரு. யோசிக்கிறதுக்கு அவருக்கு லீடு கிடைச்சிருக்கு. நிறைய லீடு வந்து நானே சொல்றேன் உங்களுக்கு. எப்படியெல்லாம் அவர் யோசிச்சிருப்பாரு, எங்க இருந்தெல்லாம் லீடு கிடைச்சிருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்றேன். இப்ப இதை எழுதிக்கங்க. கிராவிடேஷன் டைட்டில் போட்டு 1ன்னு போட்டுருங்க. போட்டு இதை எழுதிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சாட் பண்ணலாம், கேட்கலாம். இது முடியல. இன்னும் நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் எல்லாம் முடியல. இதுல இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க எழுதிக்கங்க, நான் சொல்றேன். ரெண்டு மாசம் சேமா இருக்கிறது இல்ல, ரெண்டு மாசம் சேமா இருக்கு இல்ல 2 மாசம் வந்து நாட் சேமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இங்க இஷ்யூவே கிடையாது. ரெண்டு மாசம் சேமா இருந்தா இருந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். யூனிவர்ஸ்ல இருக்கிற எனி 2 மாஸ் வேல்யூஸ் ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறது இங்க மேண்டேட்டரி கிடையாது. வேல்யூஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறது இங்க மேண்டேட்டரி கிடையாது. சரி, கவனிங்க. இப்ப சில விஷயங்கள் கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ். இன்னும் இதுல முடியல. இன்னும் பாயிண்ட்ஸ் இருக்கு. அது போறதுக்கு முன்னாடி அவுட் ஆஃப் தி பாக்ஸ். பழைய கால டெம்பிள்ஸ், நீ எந்த மாதிரி டெம்பிள்ஸ் எந்த இதுல எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த மதத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி, கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன்னா கொஞ்சம் பெருசா இருக்கிற ஒரு டெம்பிளுக்கு போறேன். சோ என்னோட மாஸ் 65 கேஜி. சோ நான் அந்த டெம்பிளுக்கு போனா என் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி? டெம்பிளோட மாஸோட நான் ஆட் ஆயிட்டேன். இப்ப என் கையில ஒரு பொருள் வச்சேன் அப்படின்னா அந்த பொருளோட மாஸ் என்னோட இன்க்ளூட் ஆயிரும். இது மாஸ்ல இருக்கிற நேச்சர். நீ எத்தனை உடம்புல ஒட்டிக்கிறியோ இல்ல நீ எங்க போய் ஒட்டுறியோ அந்த மாஸ் உனக்கு சேர்ந்துரும். அப்ப நான் ஒரு பிகர் சைஸ்ல இருக்கிற நிறைய கல் இருக்கிற ஒரு டெம்பிளுக்கு போறப்ப டெம்பிளோட அவுட் சைட் தான் நம்ம பாக்குறோம். டெம்பிளோட இன்சைட்லயும் அந்த அளவுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸ்ட்ராங்கா மெட்டீரியல்ஸ் இருக்கும். சோ அதனால வந்து என்னோட மாஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப எர்த்ல நான் இருக்கேன். எர்த்ல நான் ஒரு மூவபிள் ஆப்ஜெக்ட். நான் ஒரு டெம்பிள்ல போய் என் மாச என்ன பண்ணிட்டேன்னா ரைஸ் பண்ணிட்டேன். இப்ப எனக்கும் எர்த்துக்கும், எனக்கும் மூனுக்கும், எனக்கும் சன்னுக்கும், எனக்கும் வேற பிளானட்ஸுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். எப்படின்னா நான் வந்து இப்ப ஹெவியர் மாஸா மாறிட்டேன்.
ஆல்ரெடி பிளானட் எல்லாமே ஹெவியர் மாஸ் தான். அப்ப M1 வந்து ஏதாவது ஒரு பிளானட்னு எடுத்துக்குவோம். M2ன்னா நான் ஒரு டெம்பிளுக்கு போறப்ப என்ன ஆகுதுன்னா, டன் கணக்குல என் மாஸ் இன்க்ரீஸ் ஆகி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் மீ அண்ட் எனி ஒன் பிளானட் வில் சேஞ்ச் ஆகுது. நான் அந்த டெம்பிள்ல கொஞ்ச நேரம் ரீடைன் ஆகுறேன். அப்ப இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறதுனால, ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால என் பாடியோட பிளட் சர்க்குலேஷன் சேஞ்ச் ஆகலாம். ரைட் வேலையும் ஆகலாம், ராங் வேலையும் ஆகலாம். ஸோ இப்போ எனக்கு சப்போஸ் ரைட் வேலை ஆயிருச்சு, பாடியோட பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பரா மாறுது. பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பரா மாறுதுன்னா பிரெயின் ப்ராப்பரா திங்க் பண்ணணும். ஸோ பிரெயின் ப்ராப்பரா திங்க் பண்றப்ப நம்மளால சில டிசிஷன்ஸ் எடுக்க முடியும், இல்ல சில ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு நாம என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணலாம். இதனாலதான் கோயிலுக்கு போனா நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட உள்ள எடுத்துட்டு வராங்க. நம்ம வந்து எப்பயுமே வந்து இங்க போ நல்லது நடக்கும்னு சொன்னா கேட்க மாட்டோம். சாமி இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணாதான், சாமி எல்லாம் கும்பிட்டாதான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா டெஃபினட்டா என்ன பண்ணுவோம்னா கேட்போம். நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து அப்படியே வளர்ந்து பழக்கம் ஆயிடுறதுனால நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து அடாப்ட் ஆயிரும். அதனாலதான் சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன், இப்ப வந்து இந்த மெக்கா மதீனாலாம் சுத்துவாங்க. ஒரு பர்டிகுலர் டைம்ல அந்த முஸ்லிம்ஸ்ல ஒரு இடத்துல வந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. மாஸ் ரைஸ் ஆயிரும். ஸோ மாஸ் ரைஸ் ஆகிறப்பெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லா படி ஃபோர்ஸ் வேரி ஆகும். அப்ப சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து நம்மள அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுதுன்னா எடுத்துட்டு போகுது. இங்க யார் காட் அப்படின்னா பிளானட்ஸ் தான் காட். பிளானட்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை மாத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த பிளானட்ஸை வச்சு அஸ்ட்ராலஜிஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பிளே பண்றாங்க. இப்படி வருது, இப்படி வந்தா இதெல்லாம் வரும், இந்த இந்த இதுல பிறந்தவங்களுக்கு எல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு சில ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ இங்க கடவுள் இருக்காரு இல்ல, அந்த டாபிக் குள்ள போகல. நான் என்ன பண்றேன்னா கிராவிடேஷனல் லா எப்படி வந்து சயின்ஸ்ல இருக்கிற கிராவிடேஷனல் லா எப்படி வந்து அஸ்ட்ராலஜியோட சிங்க் ஆகுது அப்படிங்கறத தான் லைட்டா சொல்றேன். ஸோ அதனால எப்ப நீங்க எந்த ஒரு பெரிய லொகேஷனுக்கு போனாலும், மாஸ் ஹெவியா இருக்கிற லொகேஷனுக்கு போனாலும் உடனே கிளம்பாதீங்க, வெயிட் பண்ணுங்க. அதனாலதான் சொல்லுவாங்கல்ல, கோயில்ல சுத்துறப்ப வேகமா சுத்தக்கூடாதும்பாங்க, மெதுவா சுத்தணும்பாங்க. ஏன்னா அப்பதான் நீ அங்க இருப்ப, இல்லைன்னா வேக வேகமா சுத்திட்டு வந்துருவ. ஸோ ரீடைன் ஆகிப்பாரு. சில பேருக்கு சில டெம்பிள் அதனால செட் ஆகும். அந்த டெம்பிள் போய் ரீடைன் ஆயிருப்பாங்க, நிறைய சேஞ்சஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப ரிப்பீட்டடா அந்த டெம்பிள்ஸ் போவாங்க. ரிப்பீட்டடா அந்த டெம்பிள்ஸ் போக போக நம்மளுக்கு ஒரு மூமெண்ட்ல சேஞ்ச் ஆகுற பிளட் சர்க்குலேஷன் வந்து பெர்மனண்டாவே என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னா ரைட் வேல சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஸோ எனஃப் அமௌண்ட் ஆஃப் பிளட் எல்லா பார்ட்ஸுக்கும் இன்சைட் ஹியூமன் பாடி ஃப்ளோ ஆனாதான் நாம ஒழுங்கா வேலையே செய்ய முடியும். வேலை செய்யறதுன்னா சாப்பிடுறது, தூங்குறது, படிக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம பிரெயினும் வேலை செய்யணும். ஸோ இதுக்கு வந்து இது வந்து ஒரு மெத்தடா தான் நான் பாக்குறேன். ஸோ அதனால எப்பயும் வந்து நான் வந்து பர்சனலா இந்த கிராவிடேஷன் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் எந்த கோயிலுக்கு போனாலும் சாமி கும்பிடுறோம் கும்பல அதெல்லாம் அடுத்த சைடு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு ரீடைன் ஆகுறதுக்கு பார்ப்பேன். கொஞ்ச நேரம் இருப்பேன். கொஞ்ச நேரம் இருக்கிறப்ப நீங்க இருந்து பாருங்க, அமைதியா இருக்கு கோயில், அதனால வந்து எனக்கு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு மைண்ட் அப்படிங்கிறது நான் ஏத்துக்க மாட்டேன். ஹெவி மாஸ், பிளட் ஃப்ளோ மாறுது. ஸோ மென்டலாவே நம்ம கம்ஃபர்டபுளா என்ன பண்றோம்னா ஃபீல் பண்றோம். ஸோ அதுதான் வந்து எனக்கு என்னமோ உண்மையா படுது. சரி, திருப்பி இப்ப நாம இந்த கிராவிடேஷனல் லாவுக்குள்ளே வருவோம். கிராவிடேஷனல் லா படி பார்த்தோம் அப்படின்னா எனி டூ மாஸ் இன் யூனிவர்ஸ் should have, ஜேவல் வெயிட் பண்ண நான் சொல்றேன், எனி டூ மாஸ் இன் யூனிவர்ஸ் should have attractive force. அப்ப 2 மாசுக்கு நடுவுல மட்டும்தான் ஃபோர்ஸ் இருக்குமா? 3 மாஸ் 4 மாஸ்லாம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ ஒரு இடத்துல 4 மாஸ் பக்கத்துலயே இல்ல தூரமாவே இருக்கு, அப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அதை எப்படி கால்குலேட் பண்றது? இவரோட ஃபார்முலா ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் 2 மாஸா இருக்கு. ஒரு சிச்சுவேஷன்ல 3 மாஸ் இருக்கு. இப்ப இங்கே M3 ஒரு மாஸ் இருக்கு, சப்போஸ் இங்க M4 ஒரு மாஸ் இருக்கு. அப்ப எப்படி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது? இதுதான்ப்பா நம்மளோட அடுத்த டைட்டில், கிராவிடேஷனல் லாவோட ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன், ஆனா ரொம்ப முக்கியமான டைட்டில், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் சிஸ்டம் ஆஃப் மாசஸ். நிறைய மாஸ் இருக்கு. இப்ப நான் இந்த இடத்துல ஒரு 4 மாஸ் வரைஞ்சிருக்கேன். இப்ப ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சோ இதான் நம்மளோட அடுத்த பிளான். இதுல ஒரு சின்ன அப்டேட், ஃபைன் ஃபோர்ஸ்னு எழுதுறதுக்கு பதிலா ஃபைன் ஃபோர்ஸ் ஆன் M2ன்னு எழுதுறேன். அப்ப M2 ரிலேட்டடா உள்ள ஃபோர்ஸை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும். இதே ஃபைன் ஃபோர்ஸ் ஆன் M1 சொல்லிட்டேன்னா M1 ரிலேட்டடான ஃபோர்ஸ், M3ன்னு சொல்லிட்டேன்னா M3 ரிலேட்டடான ஃபோர்ஸ். இந்த மாதிரி யார நான் ஹைலைட் பண்றேனோ அவங்களோட ஃபோர்ஸை மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதும். இப்ப ஆரம்பிப்போம். இப்ப M2
அப்ப M2க்கும் M1க்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதை நான் இப்படி எழுதுறேன். G M2 M1 by R1 ஸ்கொயர்டு. ஏன்னா M2க்கும் M1க்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் நான் R1 மார்க் பண்ணிருக்கேன். இப்ப M2 M3 ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அது G M2 M3 M2க்கு M3க்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் R2. அதனால R2 ஸ்கொயர்டு எழுதுறேன். அடுத்து M2க்கும் M4க்கும் ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப G M2 M4 M2க்கு M4க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் R3ன்னு எடுத்துக்கிட்டா R3 ஸ்கொயர். அப்ப M2 ஓட யாரெல்லாம் வந்து கோரிலேட் ஆகுறாங்களோ, எந்த மாஸ்லாம் கோரிலேட் ஆகுறாங்களோ அந்த ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா கண்டுபிடிச்சு எழுதணும். எழுதிட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா ஃபோர்ஸ் ஆன் இன்டூ கிடைச்சிடும். இதான்ப்பா லாஜிக். நிறைய மாசஸ் இருந்ததுன்னா அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதா நம்ம பிளான் பண்ணா கொஸ்டினை கிளியரா ரீட் பண்ணி எந்த மாஸோட ஃபோர்ஸை கேட்கிறாங்களோ அந்த மாஸோட ரிலேட் ஆகிற ஃபோர்ஸை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிட்டா we get final answer. இங்கதான் ஒரு சின்ன பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா இந்த ஃபோர்ஸ் ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. ஃபோர்ஸ் ஒரு வெக்டார் குவாண்டிட்டிங்கிறது நாம என்னைக்கு வெக்டார்ஸ் படிச்சோமோ அன்னைக்கே படிச்சாச்சு. ஃபோர்ஸ் தான் வெக்டாருக்கு நம்ம எடுத்துக்கிட்ட பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்கிட்ட படிக்காதவங்களுக்கு தெரியும் வெக்டார் குவாண்டிட்டி அப்படின்ட்டு. வெக்டார்னா மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். வெக்டார் குவாண்டிட்டியை இப்ப நான் ஆட் பண்ணிருக்கிற மாதிரி கேஷுவலா ஆட் பண்ண முடியாது. அதாவது உதாரணத்துக்கு இப்ப இந்த ஃபர்ஸ்ட் G M2 M1 இந்த ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது 20, இது 40, இது 30னா 20 plus 40 60, 60 plus 30 90 எழுத முடியாது. அப்படி எழுதுனா அது ஸ்கேலார் அடிஷன். வெக்டார் அடிஷன்ங்கிறது டைரக்ஷன் பேஸ்ட் அடிஷன். அப்ப இந்த 20க்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும், இந்த 40க்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும், இந்த 30க்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும். அந்த டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு with the help of that logic வெக்டார் அடிஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். அதனால வெக்டார் குவாண்டிட்டி வர்றப்ப சும்மா அப்படியே சிம்பிளா ஆட் பண்ணி ஆன்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துட முடியாது. we have to think வெக்டார் குவாண்டிட்டி வரப்ப வெக்டார் அடிஷன் பண்ணணும், which is direction based addition. லைட்டா வெக்டார் அடிஷன் பத்தி நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தரேன், பட் மறந்துடாதீங்க இந்த லெசன்ல வெக்டார் ஸ்கேலார் மாறி மாறி வரும். வெக்டார் வரப்ப வெக்டார் அடிஷனும் ஸ்கேலார் வரப்ப நார்மல் அடிஷனும் நாம பண்ணணும். யார் வெக்டார் குவாண்டிட்டி யார் ஸ்கேலார் குவாண்டிட்டிங்கிறது அந்தந்த டிவிஷன்லயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணும். இப்ப நம்ம ஃபோர்ஸ் பத்தி படிச்சுட்டு இருக்கோம், ஃபோர்ஸ் வெக்டார். இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம படிக்கிற டைம் வெக்டாரா ஸ்கேலாராங்கிறத அங்கேயே நம்ம செக் பண்ணிடணும். செக் பண்ணிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்ப லாஜிக் எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா கிளியரா கிடைச்சிருச்சு. நிறைய மாசஸ் இருந்தாலும் நம்மளால ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா M2 நான் வந்து இப்போ ஏதோ ஒரு டெம்பிளுக்கு போயிட்டேன், நான் மலைக்கோட்டைக்கே போயிட்டேன்னு வச்சுக்குவோம். ஹெவி மாஸ், என் மாஸ் ரைஸ் ஆயிரும். சன்னு, எர்த்து, மூன் டோட்டலா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மாறும். அப்ப எல்லா டைமும் ஒரு மாஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு மாசோடயே நாம என்ன பண்ண தேவையில்ல, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இதோட எவ்வளவு, அதோட எவ்வளவு, அதோட எவ்வளவு அப்படின்ட்டு எல்லாத்தையும் நான் கணக்குல வச்சுக்கலாம். மொத்தமா அப்ப எனக்கு எவ்வளவு, இந்த மாதிரியே அனலைஸ் பண்ணலாம். இதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார் சிஸ்டம் ஆஃப் மாசஸ். ஸோ அப்ப நான் வந்து ஹைலி வெயிட் ஆர் ஹைலி எஃபெக்டிவா இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும், நான் வந்து மித்த பிளானட்ஸோட வேரியேஷன்ஸை ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு என்னோட ஓன் வெயிட் ரைஸ் ஆகுறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. 65 கிலோல இருந்து நான் 30 கிலோ 130 கிலோவா மாறிட்டேன், அப்ப எனக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சூப்பரா வந்துருச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் சொல்றது டன் கணக்குல சேஞ்சஸ் வரணும். டன் கணக்குல சேஞ்சஸ்ங்கிறது டெம்பிள்ஸ் தான். எந்த மதத்துல நீ எடுத்துக்கிட்டாலும் டெம்பிள்ஸோட மாஸ் வந்து ஹெவியா தான் இருக்கும். ஸோ நீ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன்னா டெஃபினட்டா என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸை ஃபீல் பண்ணலாம். நான் பேரலா ரெண்டும் சொல்லிக்கிட்டு வரேன், டெக்னிக்கலாவும் பேசிட்டு இருக்கேன், அவுட் ஆஃப் தி பாக்ஸும் பேசிட்டு இருக்கேன். நான் ஏன் இதை சொல்றேங்கிறதுக்கும் ரீசன் இருக்கு. பின்னாடி போக போக நாம நிறைய விஷயங்கள் இதை வச்சு பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும். அதனாலதான் இப்ப இந்த பாயிண்ட்ஸையும் சேர்த்து சொல்றேன். ஸோ இஃப் சப்போஸ் வி ஹாவ் மோர் தென் 2 மாஸ் அப்படின்னாலும் நம்மளால ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி நேரத்துல எந்த மாஸோட ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின்ல சொல்றாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம என்ன பண்ணணும், அந்த மாஸோட ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணிட்டு மறந்துடாம வெக்டார் அடிஷன் பண்ணணும். வெக்டார் அடிஷன் எப்படி பண்றது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோ நான் உங்களுக்கு அடுத்து சொல்லி கொடுத்துட்றேன். அதை எப்படி ஃபாலோ பண்றதுங்கிறது ப்ராப்ளத்துல சொல்லித்தரேன், எழுதிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்.
ஒரு சின்ன ஃபார்முலா தான். பட் அதுலயே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வருது. நம்ம எல்லா பாயிண்ட்ஸையும் படிச்சுதான் ஆகணும். எல்லா பாயிண்ட்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்பதான் ப்ராப்ளம் டீல் பண்றப்ப நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃபோர்ஸ்னாவே வெக்டார் குவாண்டிட்டி தான். ஃபோர்ஸ்னாவே வெக்டார் குவாண்டிட்டி தான். ஷாரன் கிறிஸ்டா ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. ஏன் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. ஸ்பேஸ்ல ஏன் ஆப்ஜெக்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. நாம இன்னும் உள்ள போக போக அதை கத்துக்கலாம். ஸோ இந்த மூமெண்ட்ல அதை கத்துக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. இன்னும் போக போக கத்துக்கலாம். கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் சொல்லித்தரேன், அப்ப கத்துக்கலாம். முடிச்சாச்சா? வெக்டார் குவாண்டிட்டி எல்லாருக்கும் மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஸோ ஜஸ்ட் லைட்டா வெக்டார் அடிஷனை ரீவைண்ட் பண்ணிடுறேன். இப்ப நான் என்ன ரீவைண்ட் பண்றேனோ அது வந்து மோர் தென் எனஃப் டு சால்வ் ஆல் ப்ராப்ளம்ஸ். நியூமரிக் சால்வ் பண்றப்ப இப்ப நான் சொல்லி கொடுக்கிற வெக்டார் அடிஷன் போதும். ஸோ வெக்டார் அடிஷன் இது அடிஷனலா உங்க டைட்டில்ல சேர்த்துக்கங்கப்பா. இந்த மாதிரி நிறைய மாசுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற இந்த லாஜிக்க பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சூப்பர் பொசிஷன் சொல்லுவாங்க. அதனால இந்த வார்த்தையை உள்ள சேர்த்துக்கோங்க. உங்க டைட்டில்ல இதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் தியரி எக்ஸாம்ல எக்ஸ்பிளைன் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சூப்பர் பொசிஷன் ஆன் கிராவிடேஷன் கேட்டாங்கன்னா இதை எழுதுங்க. இப்ப நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் உங்களோட ஓன் லாங்குவேஜ்ல நீங்க ஸ்டேட்மெண்டா எழுதிக்கலாம். கேட்டாங்கன்னா சரி. இப்ப நான் அடுத்த ஸ்டேஜ் போறேன். வெக்டார் அடிஷன்னா என்ன லைட்டா ரீவைண்ட் பண்ணிடலாம். இப்ப Pன்னு ஒரு வெக்டார் இருக்கு. இந்த வெக்டார்ல இந்த P மேக்னிடியூட், இது டைரக்ஷன். அதே மாதிரி Q வெக்டார்ல இது மேக்னிடியூட், இது டைரக்ஷன். இந்த ரெண்டு டைரக்ஷனும் ஒரே பக்கமா இருக்கிறதுனால இது ரெண்டையும் ஆட் பண்ணா வர்ற மேக்னிடியூட் P பிளஸ் Qவா இருக்கும். அதை நான் ஆர்னு எழுதிக்கிறேன். ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால இதனால வர ரிசல்ட்டும் அதே டைரக்ஷனை ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி இதுல PQ ஆப்போசிட்ல இருக்கு. இப்ப நீங்க ரெண்டையும் ஆட் பண்ணணும். எது கிரேட்டரோ அதுல இருந்து லெஸரை சப்ராக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறப்ப நீங்க ஆட் தான் பண்றீங்க. நேச்சர் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால சப்ராக்ட் ஆயிரும். இந்த ஆன்சரை பார்த்துட்டு நீங்க வெக்டார் சப்ட்ராக்ஷன் சொல்லக்கூடாது. இது வெக்டார் அடிஷன். டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆயிருக்கிறதுனால இந்த ரிசல்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இதுல நான் P கிரேட்டரா ஃபீல் பண்ணா P மைனஸ் Qன்னு எழுதணும். Q கிரேட்டரா ஃபீல் பண்ணா Q மைனஸ் Pன்னு எழுதணும். யார் கிரேட்டரா இருக்காங்களோ அவங்களோட டைரக்ஷனை ஆன்சருக்கு ஃபாலோ பண்ணும், ரிசல்ட்டுக்கு ஃபாலோ பண்ணும். நான் P கிரேட்டரா ஃபீல் பண்ணிருக்கிறதுனால Pயோட டைரக்ஷனை ரிசல்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிருக்கேன். இந்த ரெண்டு கேஸுமே சிம்பிள் கேஸ். ஏன்னா ஒரே பக்கமா இருக்கு, ஈஸியா எழுதிடலாம். ஆப்போசிட்ல இருக்கு, ஈஸியா எழுதிடலாம். பட் ரெண்டு வெக்டாரோ இல்ல மூணு வெக்டாரோ ஒரே டைரக்ஷன்ல டிராவல் ஆகும் இல்ல ஆப்போசிட்ல டிராவல் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. டைரக்ஷன் இருந்தா அது எந்த பக்கம் வேணாலும் அந்த டைரக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணும். உதாரணத்துக்கு இப்ப Pன்னு ஒரு வெக்டார் இப்படி இருக்கு, Qன்னு ஒரு வெக்டார் இப்படி இருக்கு. ரெண்டு வேற வேற ஆக்சிஸ், வேற வேற டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஆங்கிளும் பில்ட் ஆகுது. இந்த மாதிரி ரெண்டு வெக்டாரோ இல்ல மூணு வெக்டாரோ கோணல் மணலா இருந்ததுன்னா, பர்டிகுலரா ரெண்டு வெக்டார் கோணல் மணலா டிஃப்ரெண்ட் ஆக்சிஸ்ல போச்சுன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி ரிசல்ட்டை கால்குலேட் பண்றதுக்கு, இது ரெண்டையும் வெக்டார் அடிஷன் பண்ணா வர்ற ஆன்சரை கால்குலேட் பண்றதுக்கு நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா தான் இது. √P² + Q² + 2PQ cos θ. நீங்க நல்லா பாருங்களேன். இந்த P மேக்னிடியூட், இது டைரக்ஷன். இந்த Q மேக்னிடியூட், இது டைரக்ஷன். P பிளஸ் Qங்கிறது மேக்னிடியூட், இது டைரக்ஷன். அப்ப எப்ப நீங்க ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணாலும் உங்களோட ரிசல்ட்ல மேக்னிடியூட் வரும், டைரக்ஷன் வரும். எனக்கு மேக்னிடியூட கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. while two vectors in different axes னா அதே மாதிரி இந்த மேக்னிடியூட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு டைரக்ஷனை கால்குலேட் பண்றதுக்கு நம்மள்ட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு.
ஸ்மார்ட்டா டிராவல் பண்ணா, ப்ராப்ளம் சால்வ் பண்றப்போ ஸ்மார்ட்டா போனா, இந்த ஃபார்முலா இல்லாமலே நம்ம எஸ்கேப் ஆயிட்டே வரலாம். அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ப்ராப்ளத்துல சொல்றேன். நீங்க இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். வெக்டார் அடிஷன் ரொம்ப சிம்பிள். ஒரே பக்கமா இருந்தா. ஆப்போசிட்ல இருந்தாலும் சிம்பிள். கோணல் மாணலா இருந்தா காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஸ்டெப்ஸ் நெறைய வரும். கோணல் மாணலா இருக்கிற 2 வெக்டார ஆட் பண்ணா, ரிசல்ட்ட கால்குலேட் பண்றதுக்கு என்ட்ட ரிசல்ட்னா இப்ப ஆர்னா ரிசல்ட் கிடையாதுப்பா. ஆர்ங்கிறது மேக்னிட்யூட். இந்த மேக்னிட்யூடோட டைரக்ஷன நான் ஆல்பான்னு இண்டிகேட் பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேரும் சேர்ந்தது தான் ரிசல்ட். PQR. அதனால ஆர்ன்னு எழுதியிருக்கேன். எல்லாரும் எப்படி யோசிக்கிறோம்னா, ஆர பார்த்துட்டு ரிசல்ட் நினைக்கிறோம். ரிசல்ட்னா அதுல மேக்னிட்யூட் இருக்கணும், டைரக்ஷன் இருக்கணும். இருக்கா? மேக்னிட்யூட், டைரக்ஷன். அதே மாதிரி இது மேக்னிட்யூட எவாலுவேட் பண்ற ஃபார்முலா. இந்த ஸ்பெஷல் கேஸ், இந்த கோணல் மாணலான கேஸுக்கு. அதே மாதிரி இது டைரக்ஷனை எவாலுவேட் பண்ற ஃபார்முலா. இதை எப்படி ஹேண்டில் பண்றது? இப்ப உதாரணத்துக்கு ஆல்பா 20 டிகிரின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த ரிசல்ட்டை வந்து ஃப்ரம் பி வெக்டார் 20 டிகிரி டிவியேஷன்ல மார்க் பண்ணணும். இப்ப இது பி, இது கியூ, நடுவுல வந்து ஒரு 60 டிகிரி இருக்கு. மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆல்பா கண்டுபிடிக்கிறீங்க. அது வந்து 20ன்னு வருதுன்னா, பில இருந்து 20 டிகிரில ப்ரொட்ராக்டரை வச்சு டிகிரியை மார்க் பண்ணிட்டு, அதுல ஒரு லைன் போட்டீங்கன்னா, அந்த லைன் தான் யாரு? டைரக்ஷன் ஆஃப் ரிசல்ட். டைரக்ஷன் ஆஃப் ஆன்சர். இந்த ஆல்பா எப்படி கால்குலேட் பண்றது? இது எப்படி மார்க் பண்றது? இதெல்லாம் வந்து இந்த மூமெண்ட்ல உனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப சுத்தமாவே நீ வெக்டார்ஸ் படிக்காம இங்க வர, இல்ல வெக்டார்ஸ் அரைகுறையா படிச்சுட்டு வர அப்படின்னா லைட்டா இது டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது ப்ராப்ளத்துல உனக்கு ஈஸியா மாறும். மைண்ட்ல ஏத்திக்க வேண்டியது இதான். ஒரே பக்கமா இருந்தா ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். கோணல் மணலா இருந்தாலும் ஈஸியா, சாரி ஆப்போசிட்ல இருந்தாலும் ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். ஒரு மாதிரி இன்க்ளைண்டா டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல போகுதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது இன் ப்ராப்ளத்திலேயே பாத்துக்கலாம். சோ வெக்டார் அடிஷன் டைட்டில் போட்டு இதை எழுதிக்கணும். கம்ப்ளீட்டடா? கம்ப்ளீட்டடா. சோ இப்ப இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் டீல் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ சில பேருக்கு மாஸ் வெயிட் கன்ஃபியூசன் வந்துகிட்டே இருக்கும். நான் மாஸை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட மாஸ் 65 kg எர்த்ல. 3க்கு போனாலும் நான் 65 kg தான். மாஸ் ஆல்வேஸ் ஸ்பேஸ்ல மாறாது. வெயிட் மாறும். நம்மளோட கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜ்ல மாஸ நாம வெயிட்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம போய் மாஸ் செக் பண்றேன்னு எப்பயும் பேசுறதுல வெயிட் பாக்குறேன்னு தான் சொல்றோம். ஸோ நேச்சுரலாவே நாம கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்க இந்த இடத்துல திங்க் பண்ணா உங்களுக்கு சின்ன சின்ன கன்ஃபியூசன் வரும். ஸோ மாஸ்ங்கிறது ஸ்பேஸ்ல கான்ஸ்டன்ட்.
நான் நாளைக்கு ஹெலிகாப்டர்ல போறேன், அப்பயும் என் மாஸ் மாறாது. நான் 3க்கு போயிட்டாலும் என் மாஸ் மாறாது. வெயிட் மாறும். வெயிட்ட பத்தி நாம அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல பேசிக்கலாம். இப்ப வந்து நியூட்டன் சொல்லியிருக்கிறது ரொம்ப கிளியரா இருக்கு. எனி டூ மாஸ் இன் யூனிவர்ஸ் should possess attractive force அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. மாஸ்ன்னு தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கிறப்ப டிஸ்டன்ஸ் மாறாது. இப்ப எனக்கும் உனக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இப்ப நான் என் வீட்டுல உட்கார்ந்திருக்கேன், நீ உன் வீட்டுல உட்கார்ந்திருக்கேன்னா மாறாது. நான் மூவ் ஆனாவோ நீ மூவ் ஆனாவோ மாறும். ஸோ அப்ப ரெஸ்ட்ல இருக்கிறப்பதான் நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ற மாதிரி வரும். மூவ் ஆகுறப்ப டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ற அந்த இஷ்யூஸ் நம்மளுக்கு என்ன ஆகாதுன்னா நம்ம சிலபஸ் படி நம்மளுக்கு வராது. ஸோ அதனால ஆறும் என்ன ஆகாதுன்னா நீ ஸ்பேஸ்ல எங்க போனாலும் சேஞ்ச் ஆகாது. ஒரு 12, 13 ப்ராப்ளம் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா வச்சு நாம டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாம் ஒரு வெரைட்டியா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எழுதிக்கணும். கால்குலேட், இது சிம்பிள் ப்ராப்ளம் தான். கால்குலேட் தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் டூ பாடிஸ். Calculate the force of attraction between two bodies, each of mass 200 kg and 2 meter apart on the surface of earth. And 2 meter apart on the surface of earth. Will the force of attraction to be different will the force of attraction to be different if the same bodies are placed on the moon, if the same bodies are placed on the moon, comma, keeping the separation same, keeping the separation same. ரெண்டு பாடிஸ் இருக்கு எர்த்ல, ஒன்னு 200 kg. அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா Gm1m2/r². ஜியோட வேல்யூ 6.6 × 10⁻⁻11. நியூட்டன் இதை எப்படி கண்டுபிடிச்சாருங்கிற ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் கூட இருக்குப்பா, ஆனா அது நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது. நான் அதனால அதை பத்தி பேசல. நம்மளுக்கு வேணும்னா நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இது மாறாது. இது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். கொஸ்டின்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி N1 200 kg, N2 200 kg, சாரி M1 200 kg, M2 200 kg. டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாஸ் தான் R. அந்த R வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப R²க்கு பதில் 2². எனக்கு சால்வ் பண்ணா இந்த ஆன்சர் வருது. அதே நேரத்துல இந்த ரெண்டு மாசையும் 3க்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. சேம் பாடிஸ் ஆர் பிளேஸ்ட் ஆன் மூன். மூன்லயே அதே டிஸ்டன்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ பாருங்க, ஃபோர்ஸோட ஃபார்முலா இதான். 3க்கு போனாலும் இந்த M1 M2 மாறாது. டிஸ்டன்ஸ் கொஸ்டின்ல மாத்தல. எங்க போனாலும் கேபிட்டல் G மாறாது. கேபிட்டல் Gங்கிறது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அது சொல்றப்பே நம்ம அப்படிதான் சொல்லணும். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் சொல்றதோட யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னா நீ ஸ்பேஸ்ல யூனிவர்ஸ்ல எங்க போனாலும் அது மாறாதுன்னு அர்த்தம். அப்ப இதே கொஸ்டின் மூன்ல போனாலும் இல்ல இதே சிச்சுவேஷன் மூன்ல இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகாது, ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆன் மூன் வில் ரிமைன் தி சேம். ஏன்னா G கான்ஸ்டன்ட், மாஸும் டஸ் நாட் சேஞ்ச். கொஸ்டின்ல அவங்க R டிஸ்டன்ஸ் மாத்தின மாதிரி சொல்லல, அப்ப அதுவும் மாறாது. அப்ப ஆன்சரும் மாறாது. ரொம்ப சாதாரணமான கேள்விதான்ப்பா. இந்த கேள்வி பாக்குறப்பெல்லாம் ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி உங்க மைண்ட்ல, இந்த சொல்யூஷன் பாக்குறப்பெல்லாம் ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி மைண்ட்ல ஏத்திக்கங்க. மாஸ் டஸ் நாட் சேஞ்ச். மாஸ் மாறாது, வெயிட் தான் மாறும். வெயிட்னா என்ன, அது நம்ம அடுத்து பாத்துக்கலாம். எல்லாம் ஒரே நாள்ல நம்ம கத்துக்க முடியாது. வெயிட்டை பத்தி சில பேருக்கு தெரியும், இருக்கட்டும், அப்படியே ஹோல்டுல வைங்க, நம்ம அடுத்தடுத்து பாத்துக்கலாம்.
முடிச்சாச்சுன்னா சொல்லுங்க, அடுத்த கொஸ்டின் போலாம். கம்ப்ளீட்டடா? ஓகே, அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. தி மாஸ் ஆஃப் எர்த் is 81 times that of the moon. The mass of the earth is 81 times that of the moon. And the distance from the center of earth and the distance from the center of the earth to that of moon is about, and the distance from the center of earth to that of moon is about 4 into 10 power 5 kilometer. 4 into 10 power 5 kilometer. Calculate the distance from the center of the earth calculate the distance from the center of the earth where the resultant gravitational force becomes zero when a spacecraft is launched from the earth to the moon. When a spacecraft is launched from the earth to the moon. Question எழுதியாச்சா? சரி, எல்லாரும் கவனிங்க. சோ இப்போ இது எர்த், நாம எங்க இருக்கோமோ அது எர்த். இந்த பெண்ணை வந்து நான் ஸ்பேஸ் கிராஃப்டா இமேஜின் பண்றேன். எர்த்ல இருந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் டுவர்ட்ஸ் மூன் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து டுவர்ட்ஸ் மூன் போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்கிற மிஷினும் ஃபியூயலும் தான். இப்போ ஃபியூயல் யூஸ் பண்ணி தான் இதுல இருக்கிற இன்ஜின்ஸ் ஆப்ரேட் ஆகுது. அதனால என்ன ஆகுதுன்னா இது மேல போயிட்டே இருக்கு. போயிட்டே இருக்கிறப்ப ஃபியூயல் தீந்துருச்சு அப்படின்னா இது ஒண்ணு பொத்துன்னு எர்த்ல விழுகலாம், இல்லைன்னா மூன்ல விழுகலாம். எப்ப மூன்ல விழுகும்? மூனோட கிராவிட்டி, மூனோட பவர் இருக்கிற அந்த ஜோன்ல இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மாட்டிக்கிச்சுன்னா மூன்ல விழுந்துடும். ஸ்டில் எர்த்தோட அந்த கிராவிடேஷனல் புல்ல தான் இது இருக்கு அப்படின்னா எர்த்லயே விழுந்துடும். ஆனா இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை எர்த்ல இருந்து மூனுக்கு லான்ச் பண்றாங்க. போற வழியில நின்றுச்சு. அது எர்த்துக்கும் வரல, மூனுக்கும் போலங்கிறாங்க. ஒன்னு எர்த்துக்கு வருதுன்னா எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால கீழே வந்திருக்கணும். மூனுக்கு போகுதுன்னா மூனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால மூனுக்கு போய் விழுந்திருக்கணும். ரெண்டுமே நடக்காம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கு. அது எர்த்துக்கும் வரல, மூனுக்கும் வரல. அப்படின்னா அது எங்க மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஸ்பேஸ் கிராஃப்டை நாம டிரைவ் பண்ணாலும் நாம அதை கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மள்ட்ட இருக்கிற இன்ஜின்ஸ், ஃபியூயல்ஸ் இதெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த இன்ஜின்ல ஒரு ஃபால்ட் டக்கர் ஆயிடுச்சுனாலும், இல்ல வந்து ஃபியூயல் தீர்ந்துருச்சுனாலும் அதுக்கப்புறம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்பதான் அது எங்கேயாவது போய் மோதும், இல்லைன்னா விழுந்துடும். இப்ப இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டிக் டிக் டிக்னு ஒரு படம் வந்துச்சுல,
இதுல இப்படிதான் போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வரும், கண்ட்ரோல் பண்ண முடியாது, போய் மூணுல விழுந்துருவாங்க. ஸோ அந்த 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 மூவில அந்த மூணுல விழுகிற இடத்துல இருந்து நாம நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி வரும். சோ இப்ப என்ன இஷ்யூஸ்னா, இப்ப இந்த ப்ராப்ளத்துல அது மூணுக்கும் போகல, எர்த்துக்கும் வரல, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 0. எந்த பக்கமும் போகாத ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. அப்ப அது எந்த இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப கொஸ்டின்ல இருந்து முதல்ல டயகிராம் கிரியேட் பண்ணணும். எர்த் ஒரு ஸ்பியர் மாதிரி போட்டிருக்கேன். எர்த்தோட மாஸை நான் எம் சஃபிக்ஸ் ன்னு எழுதியிருக்கேன். அடுத்து மூன் ஒரு சின்ன ஸ்பியரா போட்டிருக்கேன். மூனோட மாஸை எம் சஃபிக்ஸ் எம் எழுதியிருக்கேன். மூன் சென்டருக்கும் எர்த் சென்டருக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 4 × 10⁵ கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதை மீட்டரா மாத்தணும். அப்போ ஒரு 1000 மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா எனக்கு 4 × 10⁸ மீட்டர்னு வந்துடும். சோ அதை மார்க் பண்ணிட்டான். 4 × 10⁸. எர்த்ல இருந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட மூணுக்கு லான்ச் பண்றேன். அதை நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஒரு லைன் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணிருக்கேன். இங்க இருந்து அங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸ்பேஸ் கிராஃப்டோட மாஸ் தான் எம். இது என்ன ஆகுது அப்படின்னா, போயிட்டே இருக்கு, ஃபியூயல் தீர்ந்துருச்சு, நின்றுச்சு. ஒண்ணு எர்த்ல விழுந்திருக்கணும், இல்லைன்னா மூணுல விழுந்திருக்கணும். ஆனா நடக்காம இங்கேயே நின்றுச்சு. அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 0ன்னு அர்த்தம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 0வா இருந்தாதான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மூவ்மெண்டே இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்து வரும். அப்படின்னா எர்த் சென்டர்ல இருந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இப்ப நான் மார்க் பண்ணியிருக்கிற எக்ஸ நாம கால்குலேட் பண்ணணும். இப்ப இந்த என்டையர் டிஸ்டன்ஸ் 4 × 10⁸. இது எக்ஸ். அப்ப இந்த கேப் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 4 × 10⁸ - எக்ஸா இருக்கும். சோ நான் இங்க ஹிண்ட் எழுதியிருக்கேன். எம்ங்கிறது மாஸ் ஆஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட். அதுல இருக்கிற நெட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 0. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை எர்த் அட்ராக்ட் பண்ணும். சப்போஸ் எர்த் ஸ்பேஸ் கிராஃப்டை அட்ராக்ட் பண்ணுதுன்னா, அப்ப நாம ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்? Gm1m2/r². m1க்கு பதில் எர்த் மாஸ், m2க்கு பதில் ஸ்பேஸ் கிராஃப்ட் மாஸ். ஆர்ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாஸ். அது எவ்வளவா இருக்குன்னா எக்ஸா இருக்கு, அதனால x². அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை மூணு அட்ராக்ட் பண்ணும். அதுக்கு என்ன ஃபார்முலா? அதே ஃபார்முலா தான், Gm1m2/r². G எழுதிட்டேன். m1க்கு பதில் மூன் மாஸ், m சஃபிக்ஸ் m. m2க்கு பதில் ஸ்பேஸ் கிராஃப்ட் மாஸ். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் 4 × 10⁸ - எக்ஸ். r²ங்கிறதுனால 4 × 10⁸ - எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வருது. இப்ப இப்படி யோசிச்சு பாருங்களேன். இந்த பேனா நான் நீங்க இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. நான் இந்த பேனாவை இழுத்தா என் பக்கத்துல வந்துடும். நீங்க இந்த பேனாவை இழுத்தா உங்க பக்கத்துல போயிடும். இப்ப நான் இந்த பேனாவை இழுக்கிற ஃபோர்ஸும் நீங்க இந்த பேனாவை இழுக்கிற ஃபோர்ஸும் ஈக்குவலா இருந்ததுன்னா பேனா எங்கேயுமே மூவ் ஆகாது. பேனா மூவ் ஆகலைன்னா அதுல உள்ள ஃபோர்ஸ் 0ன்னு அர்த்தம். அந்த லாஜிக்கை தான் இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க எழுதியிருக்கேன். பாருங்க, எர்த் ஸ்பேஸ் கிராஃப்டை அட்ராக்ட் பண்ற அந்த ஃபோர்ஸும் மூன் ஸ்பேஸ் கிராஃப்டை அட்ராக்ட் பண்ற அந்த ஃபோர்ஸும் ஈக்குவலா இருந்ததுன்னா ஸ்பேஸ் கிராஃப்ட்ல எந்த ஃபோர்ஸ் இருக்காது. which means அவங்க சொல்லியிருக்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். நெட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 0. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண ஆன்சர் வந்துடும். ஜி கேன்சல் ஆயிரும். கொஸ்டின்ல எர்த் மாஸ் வந்து 81 டைம்ஸ் ஆஃப் மூன் மாஸ்னு சொல்லியிருக்காங்க. அதனால 81 m சஃபிக்ஸ் m ன்னு எழுதிட்டேன். m சஃபிக்ஸ் m கேன்சல் ஆயிரும். ஸ்பேஸ் கிராஃப்ட் மாஸ் ஸ்மால் m கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் இருக்கிறது 81/x² is equal to 1 divided by 4 × 10⁸ - x whole square. அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். 81க்கு எடுத்தா 9, x² எடுத்தா x, இதுக்கு எடுத்தா இந்த ரிசல்ட் வந்துடும். கிராஸ் பண்ணுங்க. அப்ப 36 × 10⁸ வந்துடும். இந்த x × 9 -9x வந்துடும். இதை இங்கிட்டு பண்ணா x, -9x அங்கிட்டு கொண்டு போயிட்டா 10x is equal to 36 × 10⁸. இதுல இருந்து x கண்டுபிடிச்சா 36 × 10⁷ மீட்டர்னு வரும். இதுதான் ஆன்சர். எழுதிக்கங்க. ஒரு வித்தியாசமான கேள்வி. மேல போகுது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட். முதல்ல ஏன் ஸ்பேஸ் கிராஃப்ட் மேல போகுதுன்னு யோசிக்கணும். அதுவா போகாது, நாம அதை ஆப்ரேட் பண்ணணும். அப்புறம் நின்றுச்சு. ஏன் நின்றுச்சு? அதுல ஏதாவது ஒரு மிஷினோ இல்ல ஃபியூலோ தீர்ந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் அது விழுந்து இருக்கணும். ஏன்? எந்த பிளானட் பக்கத்துல இருக்கோ அந்த பிளானட்டோட கிராவிட்டியில மாட்டி அது விழுந்திருக்கும். ஆனா இந்த கொஸ்டின்ல விழுகல. என்ன காரணம்? கரெக்டா ஒரு வசமான இடத்துல மாட்டிக்கிச்சு. இந்த பக்கமும் போகாம அந்த பக்கமும் போகாம இதோட ஃபோர்ஸ் 0வா இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிச்சு. அப்ப அது எங்க மாட்டிக்கிட்டு இருக்கு
அந்த எக்ஸ் அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். எழுதிக்கங்க. முடிச்சாச்சா? ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பத்தி படிக்கிறப்ப நாம சில டெம்பிள்ஸ் லாஜிக்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த மூவில வந்து டிக் 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 மூவில வந்து அது போய் விழுகும். நம்ம எல்லாரும் அந்த மூவி பார்த்திருப்போம். ஹாலிவுட் மூவிஸ் எடுத்தோம்னா சில பேர் பார்த்திருப்போம், பார்த்திருக்க மாட்டோம். ஸோ இந்த மூவில வந்து அந்த அவங்க போற அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து மூன்ல விழுந்துரும். ஸோ அதுக்கப்புறம் அதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒண்ணு ஒண்ணா படிக்கணும். ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிச்சாச்சா? இந்த தேர்ட் கொஸ்டின் வந்து கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். அதனால இது வந்து நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஃபோர்த் கொஸ்டின் எடுத்து இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. A stone of mass 12 kg, a stone of mass 12 kg falls on the earth's surface. A stone of mass 12 kg falls on the earth's surface. If the mass of earth is about, if the mass of earth is about 6 into 10 power 24 kg and acceleration due to gravity, the acceleration due to gravity is 9.8 meter per second square, meter seconds power minus 2, 9.8 meter seconds power minus 2. Calculate the acceleration produced on the earth by the stone. Calculate the acceleration produced on the earth by the stone. கொஸ்டின் எழுதியாச்சா? இப்போ ஒரு ஸ்டோன் இருக்கு, அதோட மாஸ் 12 kgன்னு கொடுத்திருக்காங்க. அது எர்த்ல விழுந்துருச்சு. அப்ப அந்த ஸ்டோன் வந்து டுவர்ட்ஸ் எர்த் வருது.
இப்ப இதான் ஸ்டோன், இதோட மாஸ் 12 kg. இது பொத்துன்னு எர்த்ல விழுகுது. அப்ப இந்த ஸ்டோன் கீழே வர வர இதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பீட் மாறுதுன்னா அங்க ஆக்சிலரேஷன் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆக்சிலரேஷன் 9.8ன்னு கொடுத்துட்டாங்க. அதுதான் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. எர்த்னால இந்த பொருள் அட்ராக்ட் ஆகுது, அதனால இந்த பொருளுக்கு வர ஆக்சிலரேஷன் 9.8. நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் லா படி இந்த ஸ்டோனை எப்படி எர்த் அட்ராக்ட் பண்ணுதோ அதே மாதிரி எர்த்தை இந்த ஸ்டோனும் அட்ராக்ட் பண்ணும். அப்ப இந்த எர்த் மேல வரணும், அதோட ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம செகண்ட் சிச்சுவேஷன். நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லாவோட ஃபார்முலாவை பத்தி நாம திங்க் பண்றப்ப நான் சொன்ன செகண்ட் சிச்சுவேஷன் இதான். முதல்ல ஆன்சர் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் நாம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண செகண்ட் சிச்சுவேஷனோட கோரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, அதாவது எர்த்து ஸ்டோன் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அப்ப ஃபோர்ஸ் ஆன் ஸ்டோன் டியூ டு எர்த். அதே மாதிரி ஸ்டோன் என்ன பண்ணும் அப்படின்னா எர்த் அட்ராக்ட் பண்ணும். அப்போ ஃபோர்ஸ் ஆன் எர்த் டியூ டு ஸ்டோன். இது ரெண்டும் ஈக்குவல். அவங்க கால்குலேட் பண்ண சொல்லி இருக்கிறது எப்படி ஸ்டோன் கீழே வருதோ அதே மாதிரி எர்த்து மேல போகும். ஸோ அந்த எர்த்து மேல போறப்ப வர்ற ஆக்சிலரேஷன் என்ன, ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ்ட் ஆன் தி எர்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்ப ஆக்சிலரேஷன் கேட்டிருக்காங்களோ அப்ப ஆக்சிலரேஷன் ரிலேட்டடா இருக்கிற ஃபோர்ஸ் ஃபார்முலாவை நாம இங்க யூஸ் பண்ணணும். அதுதான் F is equal to ma. அதுவும் நியூட்டன் கண்டுபிடிச்சதான், அது நியூட்டன்ஸ் லால படிச்சிருக்கோம், லாஸ் ஆஃப் மோஷன்ல படிச்சிருக்கோம். ஸோ அப்ப அந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்றேன். அப்ப ஃபோர்ஸ் ஆன் ஸ்டோன்னா ஸ்டோனோட மாஸ், ஸ்டோனோட ஆக்சிலரேஷன். ஸ்டோனோட ஆக்சிலரேஷன் தான் 9.8. அதுக்கு தான் நம்ம ஜிங்கிற சிம்பிள் ஃபாலோ பண்றோம். ஃபோர்ஸ் ஆன் எர்த்னா எர்த்தோட மாஸ், எர்த்தோட ஆக்சிலரேஷன். இப்ப எர்த்தோட ஆக்சிலரேஷன் இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்ப mg பை கேபிட்டல் எம்னு வருது. இந்த ஸ்மால் எம்ங்கிறது ஸ்டோனோட மாஸ் which is 12 kg. ஜிங்கிறது ஸ்டோனோட ஆக்சிலரேஷன், அதாவது ஸ்டோன் கீழே வருதுல, அப்ப அதோட ஆக்சிலரேஷன் என்ன அப்படிங்கிறதா ஜி, அது 9.8. கேபிட்டல் எம்ங்கிறது எர்த்தோட மாஸ், அது கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க 6 into 10 power 24. இந்த 6 12 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 ஆயிரும். 2 into 9.8 19.6 வந்துடும். இந்த 10 power 24 மேல போயிருச்சுன்னா 10 power -24 வந்துடும். இப்ப இந்த ரிசல்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி எழுதலாம். என்ன, அப்ராக்சிமேட் இஸ் ஈக்குவல் டு 1.96 into 10 power -23 அப்படின்னு எழுதலாம். இந்த 1.96 into 10 power -23 இருக்கு பாத்தீங்களா, இதோட மீனிங் என்ன அப்படின்னா 0.0000 போட்டே போகணும். இப்படியே எத்தனை ஜீரோ போடணும், 22 ஜீரோ போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் 196 எழுதணும். கரெக்டா? பொதுவா 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஒரு 3 ஜீரோவோ இல்ல 4 ஜீரோவோ பார்த்தோம்னா நாம அதை ஜீரோன்னு தான் சொல்லுவோம். அப்ப இந்த ஆன்சர் யாருன்னா ஜஸ்ட் 0. ரொம்ப சின்ன நம்பர், நெக்லிஜிபிள். 0 அப்படின்னா என்ன அர்த்தம், எர்த்துக்கு ஆக்சிலரேஷன் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், எர்த்து மேல போகாதுன்னு அர்த்தம். அதுதான் நியூட்டன் அவரோட தியரியிலே சொன்னாரு. ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் பக்கத்துல சின்ன ஆப்ஜெக்ட வச்சிங்க அப்படின்னா எர்த்து மாதிரியான ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் பக்கத்துல இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஈஸியா கீழே வந்துடும். ஏன்னா எர்த்து ஃபோர்ஸை கொடுத்து இழுக்கும், கீழே வந்துடும். அதே மாதிரி இந்த பெண்ணும் ஃபோர்ஸை கொடுத்து எர்த்தை இழுக்கும், இந்த ஸ்டோனும் ஃபோர்ஸை கொடுத்து எர்த்தை இழுக்கும். ஆனா அது எக்ஸிக்யூட் ஆகாது. அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்குள்ள இந்த பெண் பொத்துன்னு விழுந்துரும். அதுக்கு என்ன காரணம், எர்த் ஹெவியர் மாஸ் அப்படின்னு ஒரு ரீசன் வந்து நியூட்டன் சொல்றாரு. அது உண்மைதானா, அதுதான் காரணமா? ஆமா, அதுதான் காரணம். அதனாலதான் நம்மளுக்கு ஆக்சிலரேஷன் 0 வந்திருக்கு. இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் 0 வந்திருக்கு. பாருங்க, இது ஹெவியர் மாஸ் தானே. இப்ப இதே வந்து 6 kg இருந்தா என்ன ஆகும், 6 12 கேன்சல் ஆகி ஆக்சிலரேஷன் 0 வராது. அப்ப இது ரொம்ப பெரிய மாஸா இருக்கிறதுனாலதான் இங்க ஆன்சர் ஆல்மோஸ்ட் 0 வருது. அதனாலதான் எர்த் மூவ் ஆகல. இதான்ப்பா இதுக்கான ஆன்சர். சோ நீங்க ஜஸ்ட் ஆன்சர் எழுதுனா போதும். ஆன்சருக்கு பிகைன் நான் சொன்ன ரீசன்ஸ் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்லியிருக்கேன். அது தேவையில்ல. அதனால ரெட்டிங்ல இருக்கிறத எழுத வேணாம், பிளாக்ல இருக்கிறத மட்டும் எழுதிட்டேன். ஸோ அவ்வளவுதான். ஸோ இதோட கண்டினியூஷன் நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நான் ஏதாவது டிஸ்பிளே பண்ணணும்னாலும் சொல்லுங்க, டிஸ்பிளே பண்றேன். ஸோ Thursday 6 o'clock அடுத்த கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து
நாம வந்து 7:30க்கு முடிக்கிற கிளாஸ 8க்கு முடிக்கலாமா? 7:30க்கு பதில் 8 வரையும் வச்சுக்கலாமா? அதனால ஏதாவது பிரச்சனையா? அப்படிங்கிற தாட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. இஷ்யூஸ் இருந்தா வேணாம் 7:30 வரையும் வச்சுக்கலாம். இல்ல ஓகே அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டேல இருந்து இல்ல கம்மிங் சாட்டர்டேல இருந்து என்ன பண்ணலாம்? 8 வரையும் கிளாஸ் வச்சுக்கலாம். ஓகேன்னா நான் ஹோஸ்ட் கண்ட்ரோல் பண்றவங்கள்ட்ட பேசிட்டு சொல்றேன். என்னையில இருந்து அப்படின்னு நான் சொல்றேன் நான். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க? Thursday லாகின் ஆயிருங்க. இது முடிச்சிட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? முடிச்சாச்சுன்னா லாக் அவுட் ஆயிக்கலாம்ப்பா. ஏதாவது டவுட் இருந்தா லாகின்ல இருங்க. லாக் அவுட் ஆயிக்கலாம். யாருக்காவது ஏதாவது ஸ்லைட் டிஸ்ப்ளே பண்ணணுமா? ஜோஸ்னா வெப்சைட் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. சின்ன சின்ன ஒர்க் பெண்டிங் இருக்கு. பட் அது நெறைய டைம் இழுக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாரோ டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்கீங்க. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எழுதிக்கங்க. யாரோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்கீங்க. எழுதாதவங்க எழுதிக்கங்க. இன்னும் 1 ஆர் 2 டேஸ்ல முடிஞ்சிரும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அது சின்ன சின்ன வேலைகள் போயிட்டு இருக்கு. ஸ்டார்ட்டிங் பேஜ். இது யாருப்பா எழுதணும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யார் எழுதணும்? எழுதிட்டீங்களா? யாருக்கு என்ன டிஸ்ப்ளே பண்ணாலும் லாகின்லயே இருங்க. டிஸ்ப்ளே பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இதான். தயனேஸ்வரன் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு தான். புவனேஸ்வரன் வந்ததுக்கு அப்புறம் தரேன். நீ ஜஸ்ட் என்ன பண்ணு அப்படின்னா ஃபாலோ பண்ணு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாம் புரியும். ஒரே ஒரு ஃபார்முலா தானே. ஃபாலோ பண்ணு. ரிவைஸ் பண்ணி தான் நடத்துவேன். அதனால புரியும். வந்ததுக்கு அப்புறம் தரேன். அதுக்குள்ள வெப்சைட்டே வந்துரும். வந்துரும். இன்னும் 1 ஆர் 2 டேஸ்ல வெப்சைட் ஒர்க்லாம் ரெடி ஆகி கம்ப்ளீட் ஆயிரும். வெக்டார் எடிசன் ஸ்லைடு யாரோ கேட்டீங்க எழுதிக்கங்க. ஆண்ட்ரியூ என்ன டயகிராம்? அந்த ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளத்துல டயகிராமா? ஆண்ட்ரியூ சொல்லுப்பா. சார் இதுல இன்னொரு ஒரு கிராஃப் மாதிரி போட்டீங்களா சார் டயகிராம்? ஆமா அடுத்த ஸ்லைடு வந்து. தேங்க்யூ சார். ஓகேப்பா. வேற ஏதாவது டிஸ்ப்ளே பண்ணுமா? ஓகேப்பா. ரிமைனிங் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். சார் சார் ராஜா சார் ராஜா சார்
சார் சொல்லுங்க சார். க்ளோஸ் பண்ணிடலாம் சார். ஓகே சார். தேங்க்யூ சார் சார். முடிஞ்சா சார்? சார் அண்ணனை கேட்டு நான் அப்டேட் பண்ணட்டுமா உங்களுக்கு? ஓகே. நான் ஃபோன் பண்ணிக்கிறேன் நான். ஓகே சார். அப்போ நான் பேசுறேன் அண்ணன்ட்ட, பேசி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ.